வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே இப்ப வந்து பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே நேரத்துல நெறைய விதமான பிளான்லாம் போட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் யுவர் பிளான் இல்லன்னா பிளான் போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்னலாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்தது நமக்கு. அதுலருந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே ரொம்ப ஹேப்பியா மாறிட்டாங்க. ஒரு 2 வருஷமா நமக்கு எக்ஸாமே நடக்காம இருந்துச்சு டியூ டூ கோவிட் சிச்சுவேஷன். லாஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நமக்கு ஜான் 3 2021 அன்னைக்கு நடந்துச்சு. ஆக்சுவலா அது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய எக்ஸாம். அது கோவிட் சிச்சுவேஷனால போஸ்ட்போண்ட் ஆகி நமக்கு 2021ல தான் நடந்துச்சு. அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து எந்த விதமான குரூப் எக்ஸாம்ஸுமே நடக்கல. குரூப் 2வா இருக்கட்டும், குரூப் 4ஆ இருக்கட்டும், நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் தான் நேத்து நமக்கு வெளியிட்டாங்க. அது பார்த்ததுலேருந்து நெறைய பேர் ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க. அது சம்மந்தமா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம இத டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அட் த எண்ட் ஆஃப் தி வீடியோ உங்களுக்கு நெறைய நியூ டிப்ஸ்லாம் வந்து கிடைக்க போகுது. நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரப்போகுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம முதல்ல யோசிக்கணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்திருப்பீங்க. சிலர் வந்து இல்லப்பா நான் நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடான ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரட்டும். அதுக்கப்புறமா தான் என்னுடைய ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிலர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாருக்குமான ஒரு பதிவு தான் இது. இந்த பிரேக்கிங் நியூஸ்ல நேத்து நமக்கு வெளியிட்ட இந்த பிரேக்கிங் நியூஸ்ல ஒரு ஹாப்பி டே ஃபார் ஆஸ்பிரண்டா இருந்துச்சு இல்லையா? அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 32 எக்ஸாம்ஸ் வந்து 2022 நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2022ல நியர்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 32 எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது டிஎன்பி சைட்ல இருந்து. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் நெறைய பேர் எதிர்பார்க்குற எக்ஸாம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமன் எக்ஸாமான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது குரூப் 2A எல்லாமே தான். இந்த குரூப் எக்ஸாம்ஸ் அப்படின்றது நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து காமனா எழுதக்கூடிய எக்ஸாம்ஸா இருக்கு. மத்தது எல்லாமே டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் சர்வீஸா இருக்கட்டும், இல்லன்னா லைப்ரரி போஸ்ட்டா இருக்கட்டும், ஃபாரஸ்ட் போஸ்ட் இதெல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட்ல ஓரியன்டடான போஸ்ட் அது. இந்த காமன் எக்ஸாமினேஷனான குரூப் எக்ஸாம்ஸ் பத்தி தான் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து பிரேக்கிங் நியூஸ்ல வெளியிட்ட தகவல்கள வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்திருக்கேன். அத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். அதுல என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் பாலச்சந்திரன் சார் குடுத்தாரு, டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் என்னென்ன அனௌன்ஸ்மென்ட்லாம் குடுத்தாரு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, பிப்ரவரியில குரூப் 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மார்ச்ல குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு 32 வகையான தேர்வுகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என டிஎன்பிஎஸ்சி தலைவர் தகவல் வெளியிட்டுள்ளார். அடுத்த பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் தான். பிப்ரவரி குரூப் 2 அதுவும் குரூப் 4ம் வந்து வெளியிடப்படும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு 32 வகையான தேர்வுகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிப்ரவரில குரூப் 2 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து லைக் எப்பவுமே நம்ம ஃபிளாஷ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா கன்டென்ட் வரும் இல்லையா? அதே மாதிரியான விஷயங்கள் தான் போல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 பிரிவுல வந்து நியர்லி 5255 ஒரு நியர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 போஸ்ட் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்கு. அதுக்குண்டான ஒரு டோட்டல் வேகன்சி தான் நாங்க வந்து எக்ஸாம்ல அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2வா இருக்கட்டும், குரூப் 4ஆ இருக்கட்டும் 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா, நியர்லி 5000 வேகன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அந்த 5000 வேகன்சி சம்பந்தமா தான் நம்ம இதுல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி நம்மளுடைய அறிவிப்பு வெளியான 75 நாட்கள் கழித்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த் உங்களுக்கு குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, 75 டேஸ் அப்படின்றது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 2½ மந்த்ஸ் நியர்லி அவங்க சொல்ல வராங்க. பிப்ரவரி மந்த் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி 10 எடுத்துக்கலாமா? மார்ச் 10 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான டைம் குடுப்பாங்க. அப்ப மார்ச் 10க்குள்ள நமக்கு 30 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 45 டேஸ் இருக்கு. ஏப்ரல், மே. நிச்சயமா மே 10 வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிப்ரவரி மாசம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா, மார்ச், ஏப்ரல், மே மாதம் நிச்சயமா தேர்வு நமக்கு நடக்கும். அதே மாதிரி தான் குரூப் 4 மார்ச் மாசம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்கன்னா, ஜூன் மாசம் தேர்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாவே ரீட் பண்ணீங்கன்னா, குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன்
உங்களுக்கு ஜூன் மந்த் வெளியிடப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம் இல்லையா குரூப் 1 எக்ஸாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிகாஸ் இது வந்து வேகன்சி ரொம்ப குறைவா இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 70 வேகன்சி தான் இருந்துச்சு. அதுக்கான எக்ஸாம்ஸ் நடத்துனாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் குரூப் 2, குரூப் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்து எழுதக்கூடிய எக்ஸாம்ஸாக இருக்குது. பிகாஸ் வேகன்சி அதிகம், அதே நேரத்தில் ஸ்கோப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸில் ரொம்ப ரொம்ப சீரியஸான கேண்டிடேட்ஸ் ரொம்ப ஸ்டப்பான ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களால மட்டும்தான் அது கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் வேகன்சி வில் பி லெஸ் தென் 100 ஒன்லி. ஸோ அந்த வேகன்சிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 5000 போஸ்ட் எங்கே இருக்குது, 100 போஸ்ட் எங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4ல இருக்கும். ஸோ அந்த தேர்வுகள் நமக்கு முதல்ல நடத்தப்பட போகுது அப்படின்றதுனால நம்ம ரொம்பவே சந்தோஷமா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். பிகாஸ் வி ஹாவ் என்ஃப் டைம் நவ். ஸோ இப்போவும் நமக்கு நேரம்லாம் குறைவா இல்லை, தாராளமாக நேரம் இருக்கு. சின்ஸ் அவங்க அஃபிஷியலாக அது வெளியிட்டதுனால, ஆனுவல் பிளானை ரிவைஸ் பண்ணி அவங்க வெளியிட்டதுனால நிச்சயமாக தேர்வு நடக்கும். ஸோ என்னதான் நமக்கு தேர்ட் வேவ் இல்லை ஒமேக்ரானால பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, எப்படியாவது ஒரு எக்ஸாமாவது கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணாதீங்க. நிச்சயமாக நமக்கு குரூப் 2 எக்ஸாம் முதல்ல கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ 75 நாட்களுக்குள்ள தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெட்லைன் வந்து ஏப்ரல் மந்த் வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தான், மேல நம்ம போகக்கூடாது. ஏப்ரலுக்கு அப்புறம் தான் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ ஏப்ரல் வரைக்கும் நம்ம டெட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A இருக்கு இல்லையா, இந்த லெவலில் வந்து ஒரு 5800 போஸ்ட் வந்து வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6000 போஸ்ட் கிட்ட நமக்கு இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ 6000 வேகன்சிஸ் வந்து நமக்கு நியர்லி குரூப் 2 அண்ட் குரூப் 2Aல கிரியேட் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. எத்தனை லட்சம் நபர்கள் அப்ளை பண்ணாலும் சரி, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமா அதுல இருக்கு. அது தள்ளி போகுது, இல்ல உங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்னா நிச்சயமா அதுல உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்க ப்ராப்பரா அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த 5831ல நீங்க ஒரு நபரா நிச்சயமா இருப்பீங்க. அதுக்கான முயற்சிகள் நம்ம என்னென்ன எடுக்கணும், என்ன மாதிரியான புதிய யுக்திகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல நியர்லி 5255 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோஃபார் பார்த்த பிரேக்கிங் நியூஸ் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது பிப்ரவரியில். அதுக்கடுத்து குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்தே வரப்போகுது. ஜூன் மந்த் குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ குரூப் 1 அஸ் வெல் அஸ் குரூப் 2லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்லேயுமே நியர்லி 5000 வேகன்சிஸ் நமக்கு மினிமம் இருக்குது. ஸோ அதனால் நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல இருந்து 75 டேஸ்க்குள்ள எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 1 மந்த் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்காக டைம் கொடுப்பாங்க. அதுலேருந்து 45 டேஸில் நமக்கு வந்து எக்ஸாம் நடத்தப்படும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி சைடில் நடத்தப்படக்கூடிய எல்லா தேர்வுகளுக்குமே எக்ஸாம் முடிஞ்சு வித்தின் அ மந்த் அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிலேஸ் ஆகும். இப்போ அந்த மாதிரி எந்த டிலேயும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் 1 எக்ஸாம் ஜான் 3 எழுதணும் இல்லையா, ஸோ அதனோட ரிசல்ட் வந்து வித்தின் அ மந்த் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. மேக்ஸிமம் 40 டேஸ் தான், 30 to 40 டேஸ்க்குள்ள நமக்கு நிச்சயமா ரிசல்ட் வந்துடும். ஸோ நம்ம அடுத்த கட்ட முயற்சிகள் பிளான் பண்ணுறதுக்கான, பிகாஸ் பேக் டு பேக் நமக்கு எக்ஸாம் வரதுனால எல்லா எக்ஸாமுக்கும் தயாராகிறவங்க மிக எளிமையாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதே குரூப் 2 லெவலுக்கு ஆரம்பத்தில் இருக்கிறதுனால குரூப் 4 ரொம்ப எளிமையாகவே உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ குரூப் 2 சிலபஸ் மேலே தான் இருக்கணும். ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ தான் நம்மளுடைய யுக்திகள்லாம் என்ன அப்படின்றது நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சேனல் ஃபார்ச்சுனேட் லேர்னிங் இருக்கு இல்லையா, எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இயராக 2022 அமையணும் அப்படின்றதுக்காக நம்ம சேனல் சார்பாக நான் உங்களுக்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி, சிலபஸ் டிஸ்கஷன் இது எல்லாமே தனித்தனியாக பண்ணலாம். இப்போ நான் இதில் எதுவுமே வந்து கிளப் பண்ணலை. ஏன்னா குரூப் 2 சிலபஸ் நம்ம விலாவரியாக லைக் டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை தனி வீடியோவையும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக நான் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகிறேன் இந்த ப்ரிப்ரேஷனில், அது மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லேட்டஸ்ட் அப்டேட் இன் தி எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்
மொழிக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க தமிழ் லாங்குவேஜ்ல மினிமம் ஒரு குவாலிஃபைட் மார்க் எடுத்தா மட்டும் தான், நீங்க உங்களுடைய பேப்பர் வேலிடேஷனுக்குவே போக முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்ற நேச்சர்ல தமிழ் பேப்பர் வந்து கட்டாயம் இன்க்ளூட் பண்ண போறாங்க. ஸோ அது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயம் அப்படின்னு சொல்லியாச்சு. எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸா இருந்தாலும் கண்டிப்பா தமிழ் லாங்குவேஜ் வந்து கட்டாயமா நீங்க எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில் கட்டாய தமிழ் மொழித்தாள் நிச்சயமாக இருக்கும். அதனுடைய பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனுக்குள்ள தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல 40% மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி. ஸோ 100 மார்க் அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னா, இல்ல நியர்லி 40 மார்க்ஸ் நீங்க எடுத்துட்டாலே நீங்க அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணதுக்கு சமம். தமிழில் தேர்ச்சி பெறாவிட்டால் பிற தேர்வுத்தாள் மதிப்பீடு செய்யப்படாது. நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல மோர் தென் 80% ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே சரி, நீங்க தமிழ் பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, லெஸ் தென் 40% எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பேப்பர் வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு ரொம்பவே குரூஷியலா இப்ப மாறி இருக்கு. ஸோ கட்டாயம் நம்ம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ்ல செகண்ட் பேப்பர் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் அந்த மாரி எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கலாம் ஜெனரல் தமிழ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஸோ அப்ப நாங்கலாம் என்ன பண்றது? எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்குமே இப்ப வந்து கட்டாயமா மாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஜெனரல் தமிழ் படிச்சவங்களுக்கு மேபி இது கொஞ்சம் எளிமையா இருக்கலாம். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தமிழ் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து, தமிழ் லாங்குவேஜ்ல உனக்கு எவ்ளோ தூரம் டெப்த் தெரியும் அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காகலாம் இல்ல. எந்த அளவுக்கு ஆழமா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்ற டெஸ்ட் பண்ண டெஸ்ட் இது நிச்சயமா இல்ல. தமிழ் லாங்குவேஜ் பத்தி, தமிழ் கலாச்சாரத்த பத்தி ஒரு அடிப்படையான ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஏன்னா நீங்க பணியாற்ற போவது தமிழ்நாடுல. அந்த 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 நாட்டோட அந்த மாநிலத்தோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அந்த மாநிலத்தோடைய கலாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? மொழி சம்மந்தமா தெரிஞ்சிருக்கா? பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப டீப்பாலாம் இல்ல. லைக் ரொம்ப ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா, 6த்ல இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ் இருக்கு இல்லையா? அது நீங்க ஃபுல்லா படிக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஃபுல்லா படிச்சா நீங்க ஜெனரல் தமிழ் ஆப்ஷனுக்கே நீங்க ப்ரிப்பேர் ஆயிருவீங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். நமக்கு தேவை 40% மார்க்ஸ் தான். இதுக்கு நெறைய டைம்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல ரொம்ப ஈஸியாவும் எடுத்துக்க கூடாது. ஸோ மாடரேட்டா நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஸ்மார்ட்டா என்ன பண்ணலாம்னா 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ் இருக்கு இல்லையா? எல்லா விதமான இயல் லெசன் 1, லெசன் 2 அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தோடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து இதனுடைய பேட்டர்ன் என்னன்றது வெளியிடட்டும். நம்ம இப்போதைக்கு மத்த சப்ஜெக்ட் மேல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஒன்ஸ் நமக்கு இது எத்தன மார்க்ஸ்க்கு கேட்க போறாங்க, எந்த மாதிரியான பேட்டர்ன், எப்படி டைம் அலோகேட் பண்ண போறாங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங்கா, என்ன மாதிரியான செஷன், இந்த மாதிரி நெறைய விதமான டவுட்ஸ் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்தா மட்டும் தான் இதுக்கு நம்ம கிளியர் கட்டா நமக்கு புரியும். இப்போ நம்ம யூகத்துல என்ன வேணா பேசலாம். பட் நமக்கு ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கட்டாயம் வந்தாகணும். வந்ததுக்கு அப்புறமா இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் நம்ம இந்த எக்ஸாமினேஷன்ஸ் கன்ஃபார்ம் நடக்க தான் போகுது. பட் டோட்டலா எவ்வளோ மார்க்ஸ், எந்த செஷன் இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு நம்ம இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். தமிழ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே மோர் தென் எனஃப். எல்லாமே செய்யுள், துணைப்பாடம் அண்ட் உரைநடை இந்த 3மே வந்து 6th and 10th வரைக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தான். நீங்க இதுக்கெல்லாம் டீடைல் ஆன்சர்ஸ்லாம் போக வேண்டாம். ஜஸ்ட் 1 மார்க் ஆன்சர்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ், மேட்ச் தி ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே நிச்சயமா இதுல நீங்க 40%க்கு மேலேயே ஸ்கோர் பண்ணிடலாம். இதுதான் மிக மிக எளிமையான வழி. இதை விட்டுட்டு நான் மார்க்கெட்ல அவைலபிளான புக்ஸ் நிறைய வாங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெப்த்தாலாம் இறங்கிடாதீங்க. மேபி நீங்க ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, பொது தமிழ் உங்களுடைய ஒரு பாடமா எடுத்திருந்தீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு டெப்த் போகலாம். பிகாஸ் அது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆக போகுது. இல்ல ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எடுத்திருக்கேன் குரூப் 4 லெவல் அப்படின்றவங்க இந்த மாதிரி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால 40% மேல ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ ரொம்ப பெரிய பயமா இருந்த ஒரு விஷயமான இந்த தமிழ் அப்படின்றது நமக்கு இப்போ கிளியர் ஆயிருச்சு. ஸோ நம்ம வந்து லேட்டஸ்ட் அப்டேட் குவாலிஃபைங் பேப்பர் தமிழோடைய ப்ரிப்ரேஷன் என்ன, இதுக்கு நம்ம சேனல் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நமக்கு அதில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், இப்போ நமக்கு அப்டேட் பண்ண சிலபஸில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. குரூப் 1 சிலபஸும் சரி, குரூப் 2 சிலபஸும் சரி, போத் ஆர் சிமிலர் இன் மெனி கேசஸ். நியர் 90%க்கு மேலேயே மேட்சாக இருக்குது.
சில டாபிக்ஸ் மட்டும் தான் குரூப் 1 சிலபஸ்ல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க குரூப் 2க்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா, குரூப் 1ல நீங்க 90% ப்ரிப்பேர் ஆனதுக்கு சமம். ஆனா நீங்க டெப்த் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கணும். குரூப் 2க்கும் 1க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேட்கக்கூடிய கேள்விகளுடைய ஆழம் வந்து வெவ்வேறாக இருக்கும். குரூப் 2 விட குரூப் 1 இன்னுமே டெப்த்தா கேட்பாங்க. அது மட்டுமே தவிர கன்டென்ட் எல்லாமே சேம் தான். ஸோ நீங்க குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து அந்த அப்டேட் ஆன சிலபஸ் என்னன்றத கிளியரா பார்த்து தான் ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தனி வீடியோவ நான் அப்லோட் பண்றேன். பிகாஸ் நமக்கு நிச்சயமா குரூப் 2 எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஸோ அதனால அந்த சிலபஸ் அப்டேட் ஆன சிலபஸ் ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தனி வீடியோவே நான் ப்ரொவைட் பண்றேன். அத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ்ல லைக் சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்க? ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் உடைய மார்க் அலோகேஷன்ஸ் எவ்வளோ? எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்குறது, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறது அப்படின்லாம் நமக்கு கிளியரா தெரியும். ஸோ 10 யூனிட்ஸ் டோட்டலா இருக்கு அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஜிஎஸ் வந்து இதுக்கு முன்னாடி 175 மார்க்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 100 மார்க்ஸ்க்கு தான் கேட்க போறோம். அண்ட் அனதர் 100 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் பேப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இந்த 100 மார்க்ல இருந்து கட்டாயம் உங்களுக்கு 25 மார்க் யூசுவலா 175 வந்து உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு இருந்துச்சு. 25 ஆப்டிடியூடா இருந்துச்சு. இப்போ நமக்கு என்ன மாரி அலோகேஷன்ஸ் வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ ஒருவேளை 75 மார்க்ஸ் உங்களுக்கு ஜிஎஸ்ல கேட்க போறாங்க அப்படின்னா, அப்போ நமக்கு ஒவ்வொரு யூனிட் உடைய கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷார்ட் ஆயிட்டே வரும். பிகாஸ் நமக்கு 9 யூனிட்ஸ்லேருந்து 75 கேள்விகள் கேட்கணும். அதுலயும் நமக்கு இந்த யூனிட் 8 அண்ட் 9 ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. யூனிட் 8லேருந்து மினிமம் நமக்கு ஒரு 20 கேள்வியாவது கேட்டு தான் ஆகணும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 55 கேள்விகள் வந்து நீங்க மத்த யூனிட்லேருந்து கேட்டு ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா யூனிட்ல இருந்துமே மினிமம் 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க் அலோகேஷன்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா கிளியரா நம்ம வந்து டிராஃப்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஜெனரல் வியூ மட்டும் தான் நம்ம இதில டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் என்ன மாதிரியான ஒற்றுமைகள் இருக்கு, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னா, மெயினா நம்ம பார்க்க போறது லைக் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னு தான். ஸோ என்னுடைய வியூவும் என்ன? நியூ அப்ரோச் இல்லன்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்ரோச் நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு. பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்ரோச். இல்லன்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜின்னு வைப்போம். பிகாஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுவரைக்கும் நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? என்னோட யூகத்துல இல்ல நான் கடந்து வந்த பாதையில நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ பார்த்திருக்கேன். ஸோ அவங்களுடைய ப்ரிப்பரேஷன பேஸ் பண்ணி காமன் ஆஸ்பிரண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ காமன் ஆஸ்பிரண்ட், வின்னிங் ஆஸ்பிரண்ட். இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. எல்லாருமே டைம் இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறாங்க. எதுவுமே தப்பு இல்ல. பட் அதுல ஒரு சிலர் மட்டும் வின் பண்றாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களோட வாய்ப்புகள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. அப்ப இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் பேசிக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா? ஸோ அந்த காமன் மிஸ்டேக்ஸா என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ காமன் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் தே வில் பி வொர்க்கிங் ஹார்ட் ஒர்க் இருக்கும். பட் வேரஸ் வின்னிங் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பி டூயிங் வெரி ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்குக்கு என்ன? நோகாம நொங்கு திங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் இல்ல ஸ்மார்ட் ஒர்க்ன்றது. ஒரு விஷயத்த இந்த நம்ம நண்பன் படம் எடுத்துக்கலாம். ஸோ நண்பன் படத்துல வந்து அவரு லைக் விஜய் வந்து கேட்பாரு இல்லையா? இந்த டெக்ஸ்ட் புக்ல இந்த வார்த்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் அவர் அந்த விஷயத்த குடுத்த உடனே ஒரு டாஸ்க் குடுத்த உடனே, அப்படியே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, புக்க வந்து ஃபுல்லா புரட்ட ஆரம்பிச்சுருவாங்க. எங்க இருக்கு அந்த வார்த்தைன்னு தேட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அது காமன் ஆஸ்பிரண்ட் பண்ற விஷயம். வின்னிங் ஆஸ்பிரண்ட் இல்ல ஸ்மார்ட் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தே வில் பி லுக் ஓவர் தட் வேர்ட். அந்த வேர்ட் முதல்ல என்ன? அது என்ன அந்த ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா, மேபி அது என்னன்றத ஜஸ்ட் தே வில் பி டேக்கிங் ஒரு 60 செகண்ட்ஸ் டைம் குடுத்துருக்காங்கன்னா, ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து அந்த வார்த்தைய முதல்ல பார்ப்பாங்க. அந்த வார்த்தைய படிச்சு பார்ப்பாங்க. பிரேக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாரி பார்க்கும்போது 10 செகண்ட்ஸ்ல கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்ட் வந்து கிளிக் ஆயிருக்கும். அப்ப கண்டிப்பா அந்த வெங்கடேஷ் அப்படின்ற வார்த்தை அந்த இடத்துல வரும்போது, இது ஏதோ ஒரு நேம் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அடுத்த பேர் அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைச்சிரும். ஸோ அப்ப 2 பேர் தான் அவர் எழுதியிருக்காரு. ஜம்பிள் வேர்ட்ஸ் மாரி எழுதியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வந்துரும். ஸோ அந்த 10 செகண்ட்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அதுதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது. ஸோ மத்தவங்கள மாதிரி இல்லாம கொஞ்சம் யோசிச்சு நீங்க அந்த முடிவ எடுக்குறீங்க.
ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இங்க பொறுத்த வரைக்கும் நெறைய விஷயங்கள படிப்பாங்க. மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாட்டி மோர் ஸ்டடி இல்லன்னா மோர் டைம் டூ பிரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். மோர் டைம் ஃபார் பிரிப்பரேஷன். ஸோ நெறைய நியூ இன்ஃபர்மேஷன்ஸும் படிப்பாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சேம் டைம் தான். லைக் அவங்களும் ப்ரிப்பரேஷனுக்கு டைம் எடுத்துப்பாங்க. பட் ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமா இருக்கும். ரிவிஷன் வந்து 3 டைம்ஸாவது எடுத்துப்பாங்க. ஸோ இங்க அங்க என்ன வித்தியாசம், நெறைய டைம் எடுக்குறாங்க. பட் அந்த டைம் எடுக்கிறது எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நியூ இன்ஃபர்மேஷன்ஸ மட்டுமே நெறைய படிக்கிறாங்க. படிச்சுட்டே போறாங்க. ஒரு 1000 பக்கம் படிக்கிறாங்கன்னு வைங்களேன் இவங்க. இந்த வின்னிங் ஆஸ்பிரன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு 400 பேஜ் மட்டும் தான் படிப்பாங்க. ஆனா, இந்த 400 பேஜஸ 3 டைம்ஸ் வந்து படிப்பாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 1000 பேஜஸ் ஆஃப் ஸ்டடி. ஸோ இந்த 1000 பக்கம் படிச்சுட்டு பேசாம எழுதுறதுக்கும், இந்த 400 பக்கத்த 3 முறை படிச்சுட்டு பேசாம எழுதுறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. 1000 பேஜ்ல கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல அவங்களால எல்லா கேள்வியும் அட்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ 1000 பக்கத்துலேருந்து ஒவ்வொரு பக்கத்துலேருந்து ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களால அவங்களோட சக்சஸ் ரேட்டிங்ல ஞாபகம் வச்சு ஆன்சர் பண்ற விதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200லேருந்து 250 பக்கத்துல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் தான் அவங்களால பதிலளிக்க முடியும். ஆனா இந்த ரிவிஷன் பண்றாங்க இல்லையா, 400 பேஜஸ் 3 டைம்ஸ் பண்றாங்க இல்லையா, இவங்களால மோர் தென் 350 ஓகேங்களா, மோர் தென் 350 கொஸ்டின்ஸ்க்கு மிக எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். அந்த 400 பக்கத்துல இருந்து 90% ஆஃப் கண்டென்ட் அவங்களுக்கு ரொம்பவே ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கும். மிக மிக எளிமையா அவங்க ஆன்சர் பண்ணிருவாங்க. ஸோ மத்த கேள்விகள்லாம் வந்து லைக் 1/3 அவங்க ஆன்சர் பண்ணாலே போதும் தான். ஏன்னா அவங்க எப்பயாவது படிச்சிருப்பாங்க, இல்ல ஒரு லைட்டா படிச்சிருப்பாங்க. ஸோ கோ த்ரூ பண்ணது, இல்லன்னா கொஞ்சம் ரேண்டமா பை ஃப்ளூக்ல வந்து ஆன்சர் பண்றது. பிகாஸ் நம்ம நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல இல்லையா? ஸோ எப்படி நம்ம ஆன்சர் பண்ண தான் போறோம். ஸோ நம்ம ஒரு 30 கேள்வி அட்டெண்ட் பண்றோம். இல்ல ஒரு 10 கேள்வி கரெக்ட்டா இருந்தாலுமே போதும் நமக்கு. இவங்களுடைய சக்சஸ் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள விட டபுள் தி கவுண்ட் இவங்களுக்கு வந்துரும். ஸோ இதுதான் ஆக்சுவலா நடக்கக்கூடிய விஷயங்கள். நான் நெறைய படிச்சிருக்கேன், நெறைய புத்தகத்த படிச்சுட்டு போயிருக்கேன். கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிருவேன் அப்படின்னு நம்பிக்கையில போவீங்க. பட் உங்களால எதுவுமே ரீகால் பண்ண முடியாது அந்த இடத்துல. மேபி இது நெறைய பேர் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. யாருக்கெல்லாம் இந்த இந்த ஃபீல் வந்திருக்குன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ இந்த மாரி நெறைய நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கேன். பட் என்னுடைய லாஸ்ட் எக்ஸாம்க்கு இந்த எக்ஸாம்க்கு என்னுடைய சக்சஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மெயின்டெயின் தான் ஆகுதே தவிர, என்னால ரைட் ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியல. அப்படின்றவங்க கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ வின்னிங் ஆஸ்பிரன்ட் பண்ற விஷயம் இதுதான். ஸோ அதே டைம் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, காமன் ஆஸ்பிரன்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ற டைம விட மிக குறைவா தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ரைட் இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும். அந்த ரைட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணி அதுக்கான ஒரு பிளான் வந்து டிராஃப்ட் பண்ணி பண்றாங்க. அதுதான் இவங்க மேஜரா இருக்கக்கூடிய 2 பேருக்குள்ள வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம ஃபார்ச்சுனேட் லேர்னர்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இல்லையா? உங்க எல்லாரையுமே காமன் ஆஸ்பிரன்ட்டா இருக்கிற உங்கள வின்னிங் ஆஸ்பிரன்ட்டா மாத்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்ட்டு தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ தான் நம்ம இந்த மெயின் கன்டென்ட்குள்ளேயே வந்திருக்கோம். ஸோ காமன் ஆஸ்பிரன்ட்டா இதுவரைக்கும் இருந்தீங்க. சிலர் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், சிலர் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா எல்லாருமே வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் வின்னிங் ஆஸ்பிரன்ட் உடைய ஸ்ட்ராட்டஜி. மோர் சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது என்னன்றது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மந்த்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பிராக்டிஸ். இது மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். என்ன மேம் இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம், பிராக்டிஸ் பண்ண போறோம், பிராக்டிஸ் பண்ண போறோம். அது மட்டுமே பண்ணி நம்ம வின் பண்ண போறோம். ஸோ என்ன கொஸ்டின்ஸா நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தியரியே படிக்க வேண்டாமா அப்படின்னா படிங்க, தப்பே இல்ல. பட் உங்களுடைய நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 ஹவர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் டைம் வந்து அலோகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 3 ஹவர்ஸ் வந்து நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ்க்காக மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். 2 ஹவர்ஸ்க்கு வேணா நீங்க ஏதாவது தியரி படிக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா, நீங்க ரிவிஷன் பண்றதோ, இல்ல தியரி புதுசா படிக்கிறதோ எது வேணா நீங்க பண்ணுங்க. பட் 3 ஹவர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி உங்களோட ப்ரிப்பரேஷனுடைய 60% நிச்சயமா நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் தான் குடுத்தாகணும். இல்ல மேம் நான் நெறைய எக்ஸாம்ஸ் இது வரைக்கும் எழுதிட்டேன். எல்லா விதமான கன்டென்ட்மே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் நான் இப்ப ரிவிஷன் ஸ்டேஜ் தான் இருக்கேன் அப்படின்றவங்க, உங்களுடைய முழுமையான நேரத்த இந்த 5 ஹவர்ஸ் ஃபுல்லாவே நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய சக்சஸ் ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த ஏன் 2 ஹவர்ஸ் நான் மத்தவங்களுக்கு தியரி படிக்கிறதுக்கு குடுக்குறேன் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரதுக்காக தான். நான் கொஸ்டின் மட்டுமே நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்ற மாரி அவங்களும் ஒரு ஒரு டிமோட்டிவேட் ஆயிருவாங்க. ஸோ அது இல்ல நீங்க கரெக்ட்டான பாத்ல தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ப வைக்கணும் இல்லையா? அந்த நம்புறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த 2 ஹவர்ஸ் நான் குடுக்குறது. ஸோ நம்ம என்ன கொஸ்டின் தான் பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி உடைய
முந்தைய ஆண்டு கேள்வித்தாள்கள் இருக்கு இல்லையா? அந்த டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட சக்சஸ் ரேட் மிக அதிகமாவே இருக்கும். ஸோ இதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்றத நான் சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்னா, இப்ப நம்ம குரூப் 2 எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா, குரூப் 2 லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நடந்த கேள்வித்தாள்கள கட்டாயம் நீங்க படிச்சாகணும். ஓகே, லாஸ்ட் 10 இயர்ஸா குரூப் 2 உடைய லாஸ்ட் 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்களேன். எடுத்து நீங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்றதுன்னா கேள்வி பதில் என்ன அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அது கீழ இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் நீங்க படிக்கணும். ஒரு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கோங்க. லைக் நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க வேற ஏதாவது சோர்ஸ் இருந்தாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுடைய பர்சனல் நோட்ஸ் இருந்தாலும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ்க்குமே கம்பல்சரி நீங்க எக்ஸ்பிளனேஷனோட தான் படிக்கணும். பிகாஸ் எக்ஸ்பிளனேஷன் இப்போ நம்ம கேள்வி வந்து டிஎன்பிஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பல நேரங்கள்ல அதே கேள்வியை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் கூட மாத்தாம கேள்வி ரிப்பீட் ஆன காலங்கள்லாம் உண்டு. சில நேரங்கள்ல வந்து என்ன ஆகும்னா, அந்த ஆப்ஷன்ஸ் கீழ நம்ம ரைட் ஆன்சர் இருக்கு இல்லையா? அந்த ஆன்சர் வந்து கேள்வியா மாறிடும். கேள்வியில் இருக்கக்கூடிய கன்டென்ட் பதிலா மாறும். இப்படி உல்டாவா மாறினதும் இருக்கு. அண்ட் சில நேரங்கள்ல கீழ இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து அந்த கேள்வியோடைய வேற கண்டென்ட்ல இருந்து வேற இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்து நமக்கு ஒரு கேள்வி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் உள்ளேயே தான் கேள்வி வரப்போகுது. அதுக்கு தான் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை படிங்க அப்படின்னு சொல்றது. நம்ம என்னதான் கண்டென்ட் படிச்சாலுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஃபுல்லா தியரி படிச்சிருப்பாங்க, 100% கவர் பண்ணியிருப்பாங்க. பட் அதுவே கேள்வியை கேட்கும் போது இது வருமா அது வருமா அப்படின்ற மாதிரி நிறைய டைலமஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனா நீங்க ப்ராக்டிஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனே த்ரூ கொஸ்டின்ஸ் தான் வைங்களேன். ரொம்ப ரொம்ப எளிமையா நீங்க கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்ல வந்து நீங்க வேகமா ஆன்சர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ற எல்லா கேள்வியுமே டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால அவங்களுடைய அதே ஃப்ளோல உங்களால வந்து போக முடியும். ஸோ இப்போ நம்ம குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா குரூப் 2 ஓடது மட்டும்தான் படிக்கணுமான்னு கேட்டால் நாட் நெசசரி. யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ குரூப் 1 உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ் உடையது, குரூப் 4 உடையது, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் உடையது அண்ட் குரூப் 2A உடையது. ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே கட்டாயமாக நான் வந்து படிச்சுட்டு போவேன். ஆனால் அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம 2022 இப்போ நமக்கு ரீசனாக எந்த எக்ஸாம் நடக்கல. ஸோ அதனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் 2022ல நீங்கள் அப்பியர் ஆக போறீங்கன்னா 2021ல இருந்து இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸும் நடந்திருக்கும். ஏன்னா எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்குமே கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு பேப்பராக இருக்கும். மினிமம் 75 மார்க்ஸாவது அது கேட்டு தான் ஆவாங்க. அவங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பர் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும், ஜிஎஸ் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். அப்போ அந்த ஜிஎஸ் பேப்பரை எடுத்து நீங்க பார்க்கணும். லைப்ரரி எக்ஸாமா இருக்கட்டும், ஃபாரஸ்ட் எக்ஸாமா இருக்கட்டும், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமா இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா ஜிஎஸ் வந்து ஒன் ஆஃப் தி பேப்பரா இருக்கும். அந்த பேப்பரை எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ல 1 இயர்க்குள்ள வந்த எக்ஸாமினேஷன்ஸோடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் அந்த கொஸ்டின்ஸ்ல நிறைய முறை பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டிருப்பாங்க, ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க, எந்த ஆப்ஷன்ஸுமே மாத்தாம கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு நம்ம ஆன்சர் வந்து கெஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் மூலிமா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வேண்டாம். லைக் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கண்டென்ட் என்னன்றது புரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் தான். எஸ்சிஆர்டி நம்ம இந்த மார்க்கெட் அவைலபிள் டெக்ஸ்ட் புக்கில் போகிறதுக்கு முன்னாடி எஸ்சிஆர்டியை முடிச்சுட்டு தான் எங்கேனாலுமே போகணும். ஸோ இப்போ உட்காந்து இந்த 4 மாதம் டைமுக்குள்ள எஸ்சிஆர்டியோடைய 6th 10th வரைக்கும் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் படிச்சுட்டு வந்தா நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. டைம் இல்ல. இது மேபி நீங்க 1 இயர்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா நிச்சயமா முடிச்சிருக்கலாம் இப்போ. பட் இப்போ வந்து இப்பதான் நான் வந்து இத பத்தி எனக்கு தெரிய வருது அப்படின்றவங்க, இதுக்கான ஒரு ஸ்மார்ட் வே இருக்கு. என்ன வேனா, நீங்க எஸ்சிஆர்டி கன்டென்ட் 6th இருந்து 10th வரைக்கும் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா? சயின்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். அண்ட் சோஷியல் சயின்ஸ் அப்படின்றதுல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ் அதாவது பாலிட்டி எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டுமே 2 விஷயத்த நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஒன்னு, டூ யூ நோ கண்டென்ட். நீங்க டெக்ஸ்ட் புக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு வித்தின் தி பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ அப்படின்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட். அதுல நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கண்டென்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்ததாக புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு இல்லையா? அது எல்லாமே டிஎன்பிஎஸ்ல அப்படியே கேட்டிருக்காங்க.
இதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஸோ 6th 10th வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ 6th 7th கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் கேட்பாங்க. ஆனால் டேரெக்டாக கேட்காம ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின் 6th 10th வரைக்கும் சூஸ், fill in the blanks, match the following, true or false, answer in a word இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எதுவுமே இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது வரைக்கும் போதும். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் எஸ்சிஆர்டியோட கண்டென்ட்டும் ஃபுல்லாக நான் சொன்ன இங்கே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு 3 times நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். 1 time ஸ்டடி பண்ணணும், 3 times அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை முடிச்சுட்டு நீங்கள் போய் குரூப் 2 எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி பாருங்களேன். இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ஜெயிச்சிருக்கலாம், தோத்துருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த ஒரு தடவை இந்த ஸ்ட்ராட்டஜியை 100% பிலீவ் பண்ணி 3 times ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் போய் அட்டென்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த 5000 வேகன்ஸில் நீங்கள் ஒரு ஆளாக நிச்சயமாக இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு போஸ்ட் உறுதியாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஷியூராக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ என்னை நம்பி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபார்ச்சூன் லேர்னிங்கில் நம்ம எல்லா விதமான ஒரு நன்மைகளும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வின்னிங் ஆஸ்பிரன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு ஓவரால் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் எனக்கு இருந்திருக்கு. ஸோ அதை டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது என்னோட ஐடியா. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோடைய ஸ்ட்ராட்டஜி, எஸ்சிஆர்டியோட கண்டென்ட் இது நீங்கள் முழுமையாக 3 times, ஆனால் ஒரு டைம் படிச்சுட்டு போகிறதுலாம் இருக்கக்கூடாது, கேள்வி பதில் படிச்சுட்டு போகக்கூடாது, கீழே கூட எக்ஸ்பிளனேஷனும் நீங்கள் படிக்கணும். 3 times கட்டாயம் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஒரு முறை படிச்சுட்டு விடக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர், அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் 3 times ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களோட எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றது ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா எந்த மந்த்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது நம்ம குவிக்காகவே நம்ம 1 மாதத்துக்குள்ளேயே கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி நமக்கு ஒரு 75 days டைம் இருக்குது. வித்தின் 30 daysக்குள்ளே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். இப்போதைக்கு நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. தமிழாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் முடிச்சிருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கலான்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய முறை அப்படி படித்து எக்ஸாம் தள்ளி போய் நம்ம டிசப்பாயிண்ட் ஆயிருக்கும். ஆனால் இந்த விஷயம் வந்து நமக்கு எப்படி வேஸ்ட்டாக போகிறதில்ல. இதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம எல்லா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோன்றதுனால இதை நீங்கள் நம்பி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க மேம், இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே எங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி இருக்குது, ஆனால் இதுக்கான சோர்ஸ் நான் எங்கே போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி உடனே உங்கள் மைண்டில் வந்திருக்கும். ஸோ ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ லாட். இந்த விஷயம் சம்மந்தமாகவும் உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன். ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். டெக்ஸ்ட் புக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பிகாஸ் இது ஹியூஜ் கண்டென்ட் வேறு. நம்ம எடுக்கிற இந்த ஸ்பீடில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 வருஷம் இல்லைன்னா அதுக்கு மேலே கூட ஆகலாம் அதை முடிக்கிறதுக்கு. பட் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் வந்து நான் ஒரு 30 minutes வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், 30 minutes கண்டென்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நான் வந்து 1.5 hours ஒர்க் பண்ணணும். ப்ரெசன்டேஷனில் இருந்து, நோட்ஸ் கலெக்ஷன்ஸில் இருந்து, அண்ட் எடிட்டிங் பர்பஸ் அண்ட் அப்லோடிங் எல்லாமே டெக்னிக்கலாக எல்லாமே ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே சேர்த்து 1.5 hours நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் இந்த 30 minutes ரெக்கார்டிங்க்கு இருக்குது. அப்போது ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் வந்து 2 hours நான் வந்து அங்கே ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு என்னால் அதாவது ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா இப்போ நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணனால கொஞ்சம் சீக்கிரமாகவே என்னால் அதெல்லாம் டெக்னிக்கலாக எல்லாத்தையுமே வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ 3 hours என்னால் வந்து 2 வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு என்னால் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கோட வீடியோ கண்டென்ட்டுக்கு 3 hours தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அட் ப்ரெசன்ட் ப்ராக்டிக்கலாக நான் நிறைய அப்லோட் பண்ணேன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு ட்ராபேக்காகவும் அது அமைஞ்சிரும். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 வியூஸ் தான் போகுது ஒரு வீடியோ. இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ 50 வியூ மட்டும்தான் போகுது. இன்னொன்று நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட்டேன்னா செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 25 வியூஸ் தான் போகுது. ஸோ காரணம் என்னன்னா ஃப்ரம் தி பிகினிங் படிச்சுட்டு வரவங்க
இந்த இடத்துக்கு வந்து ஒன் பை ஒன் தான் படிக்கணும். இன்னைக்கு போடுற கண்டென்ட்டை நீங்க அப்படியே எடுத்து படிக்க முடியாது. நீங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ற வீடியோ பார்க்க முடியும். அப்போ வந்து ட்ராக்ல என் கூடவே டிராவல் பண்றவங்க மட்டும் தான் அன்னைக்கு நான் போடுற வீடியோ பார்ப்பாங்க. அது ரொம்பவே கம்மியான பெர்சன்ஸ் தான். மேபி 5 to 10% தான் இருப்பீங்க. நிறைய பேர் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. நம்மளுடைய சாப்டர் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வியூஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கும் ஒரு வீடியோவும் 50 to 100 வியூஸ் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நான் போடும்போது அது வந்து வியூஸ் வராது. அப்ப என்ன ஆகும்னா நம்மளோட சேனல் வந்து பின்னாடி போறதுக்கு டிராபேக்கா அமைஞ்சிரும். நான் நிறைய வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா. ஸோ 2 வீடியோஸ் தான் அட்வைசபிள். சொல்லப்போனா 1 தான் போடணும். பட் நம்ம ரொம்ப லேட் ஆயிரும் கண்டென்ட் முடிக்கிறதுக்கு அப்படின்னால நான் 2 வீடியோஸ் வந்து 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நான் அதை போட்டுறேன். மேக்ஸிமம் 90% நான் வந்து 2 வீடியோஸ் கொடுத்துடுறேன். எப்பயாவது ஒரு வீடியோ 1 hour வீடியோவா மாறிடுச்சு. 1 hour நான் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. பெரிய ஹியூஜ் கண்டென்ட்டா இருக்கு அப்படின்னா அந்த அந்த நாள் மட்டும் ஒரு வீடியோ மட்டும் நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ லட்சுமிகாந்த் சம்பந்தமா டெய்லி 1 hour நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் நிச்சயமா உங்களுக்கு வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். இது வந்து எந்த விதமான குழப்பமும் இல்ல. இதை விட அதிகமா நம்மளால இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா அது சேனலோட growthக்கு நல்லது இல்ல. ஆனா உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ற அந்த ஃப்ளோக்குமே இது வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து நம்ம பண்ண போற விஷயம் என்னன்னா, இப்ப நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கான ஒரு விஷயம் தான் இப்ப பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்றது நான் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கு வந்து ரைட் டைம் அண்ட் ரைட் கண்டென்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. ஸோ யூடியூப் ஷார்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் யூடியூப் ஷார்ட்ஸ். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? லெஸ் தென் அ மினிட். ஒரு வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ்க்குள்ள தான் அது இருந்தாகணும். அப்போ 60 செகண்ட்ஸ்க்குள்ள அப்படின்னா என்னால் ஒரு கொஸ்டின் மட்டும் தான் அதில் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஒரு ஷார்ட்ல என்னால் ஒரு கேள்வி தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஒவ்வொரு ஷார்ட்லையுமே ஒரு நாளைக்கு மேபி 10 ஷார்ட்ஸ் வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். அது நம்ம ஒரே டைம்ல கூட ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ 1 கொஸ்டின்ஸ் வந்து நான் ஒவ்வொரு ஷார்ட்லையுமே டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கான தனித்தனி ஃபோல்டருமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்னா, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா? லைக் இப்போ ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஜென்ரல் சயின்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா சோஃபார் நான் எடுத்த சோர்ஸ் படி ஒரு கால்குலேஷன் ரஃப்லி பண்ண கால்குலேஷன்ஸில் வந்து பார்க்கும்போது நியர்லி ஒரு 3500 to 4000 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் சயின்ஸில் இருக்குது. 3500லேருந்து 4500 கேள்விகள் ஜென்ரல் சயின்ஸில் மொத்தமாக இருக்குது. இது வந்து கடந்த 15 வருடங்களுடைய கேள்வித்தாள்கள். 15 இயர்ஸாக குரூப் 1, குரூப் 2, டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எல்லா ஜிஎஸோடைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இருந்து ஜென்ரல் சயின்ஸோட கொஸ்டின்ஸ் மட்டும் செக்ரிகேட் பண்ணி எடுக்கும்போது 3500லேருந்து 4500 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் மினிமம் 2000ல இருந்து 3000 வரைக்கும் இருக்கும். பாலிட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 கொஸ்டின்ஸ் வரைக்கும்லாம் போகலாம். 6000 வரைக்கும் போகும். ஏன்னா அதில் கொஞ்சம் அதிகமாக கேள்வி கேட்பாங்கன்றதுனால. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட். ஸோ இந்த அளவுக்கு மினிமம் 2000 கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நமக்கு வந்துடுது. ஸோ இதுக்குன்னு தனித்தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் நான் ஷார்ட்ஸாகவே உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுத்துட்றேன். பிகாஸ் லெஸ் தென் a மினிட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நம்ம ஒரு கொஸ்டின்ஸை பார்த்துட்டே வரலாம். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் குவிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே படிங்க. எக்ஸாம் நம்ம கிட்ட வரும்போது உங்களுக்கு நான் லைவ் டெஸ்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். சப்ஜெக்டில் வந்து லைவ் டெஸ்ட் மாதிரி போல் கிரியேட் பண்ணி அதுக்குண்டான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் லைவ்லேயே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன். மேபி அது ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா அந்த 75 டேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ரிவிஷனுக்காக எடுத்துக்கலாம். லைவ் ரிவிஷன் வந்து 75 டேஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய ஹோப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பட் இப்போ வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸாகவே எல்லாத்தையும் பார்ப்போம். குவிக்காக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அன்றைக்கே ஒரு நாளைக்கு ஒரு 10 கேள்வி நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10 கொஸ்டின்ஸுமே நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். எப்பெல்லாம் டைம் 10 கொஸ்டின்ஸ்னால் 10 மினிட்ஸ் தானே ஆக போகுது. ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா 30 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. 30 நிமிஷம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டே வாங்க. டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிட்டே வாங்க. வித்தின் அ மந்த் ரிமார்க்கபிளான ஒரு சேஞ்சஸ் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. இல்லை ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இல்லை ஏதாச்சும் ஒரு சென்டரில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பண்ண போகிறது புக் பேக் கொஸ்டின்ஸ். இது நம்மளால ஷார்ட்ஸில் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபில் த பிளாங்க்ஸ், சூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால இது நம்ம காமன் வீடியோ மாதிரி நம்மளோட சேனலில் வீடியோவாகவே நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ ஒவ்வொரு லெசனாக எடுத்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 அதில் வந்து லெசன் 1 அதனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ், ஃபில் த பிளாங்க்ஸ், சூஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதே மாதிரி டேர்ம் 1 லெசன் 2 அப்படியே போகட்டும். ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா டேர்ம் 2 பார்க்கலாம். அதுக்கப்புறம் டேர்ம் 3 பார்க்கலாம். சயின்ஸ் தனியாகவும்
சோஷியல் சயின்ஸ் தனியாகவும் நம்ம வந்து வீடியோஸ் போடலாம். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி நான் பார்த்து உங்களுக்கு நான் எடுத்துடுறேன். ஸோ தட் எஸ்சிஆர்டியோட புக் பேக் கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அட் தி சேம் டைம் டூ யூ நோ கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு லெசன்ஸாகவே நான் பதிவு பண்ணிடுறேன். ஸோ அதுவும் நம்ம வந்து நம்மளோட வீடியோஸ் ஜென்ரல் வீடியோஸே நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே நான் வீடியோஸாகவே நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும். நான் அது உடனே கேட்டு நான் உங்களுக்கு உடனே நான் வந்து ஆன்சரும் சொல்லிடுவேன். ஸோ இது வந்து படிக்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் நீங்கள் ரியல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி நான் ஒரு 10 கேள்வியாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்யூனிட்டி போல டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ஒரு டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 1 hour கேப்பில் ஒவ்வொரு கேள்வியாக நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் ஜென்ரலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. எவ்வளோ நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கம்யூனிட்டி போல் ரியல் டைம் ப்ராக்டிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய சேனலில் இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே நான் நேற்றே யோசிச்சு ரெடி பண்ணிட்டேன். பட் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் பிளானை வந்து கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 2-3 வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியல மேம் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் சில மாறுதல்கள் பண்ணி பாருங்க. அந்த சேஞ்சஸ் இந்த மாதிரி ஒரு மாற்றமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முறையாவது இதை அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ பட் நமக்கு என்ன வயசு இருக்கலாம், நமக்கு அட்டெம்ப்ட் கணக்கு இல்லைன்னு இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோவில் நமக்கு எக்ஸாம் வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்போ பாருங்க, 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து எந்த எக்ஸாமே நடக்காம நமக்கு போஸ்ட்போன் ஆயிருச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால எக்ஸாம் வைக்கும் போதே மேக்ஸிமம் அதை கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அப்போ கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை பார்ட் டைம் ப்ரிப்பரேஷனில் இருந்தாலும் சரி, அது விஷயமே இல்லை. பார்ட் டைம் ப்ரிப்பரேஷன் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் ஒர்க் பண்ணிட்டே இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ண முடியும். ஃபுல் டைம் ரிவிஷனில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதை சரியா நீங்க பயன்படுத்துங்க. ஸோ 2 பேருமே கரெக்டாக எந்த துறையில இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த ப்ரிப்பரேஷன் பிளான் உங்க எல்லாருக்குமே பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்க எல்லாருமே இந்த ப்ரிப்பரேஷன் பிளான்ல நான் மீட் பண்றேன். ஸோ டெய்லி இது எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஒவ்வொரு மாதத்தோடைய முடிவுலையுமே மேபி இப்போ நம்ம டிசம்பர் 31st அன்னைக்கு இந்த மந்தோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சேனல் growth, நம்மளுடைய சேனல் கான்ட்ரிபியூஷன், இந்த ரெண்டுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எவ்ரி மந்த் எண்ட் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 4 விஷயங்கள் சம்மந்தமாக எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், எத்தனை கேள்விகள் முடிச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எல்லா மந்த் எண்டும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து சாட்டர்டே இல்லை சண்டே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னால் வந்து அப்பப்போ நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாத்தையுமே சிலதெல்லாம் ஓரல் சின்ன டவுட்டாக தான் இருக்குது, கிளியர் பண்ண முடியுது. சிலதெல்லாம் வந்து வாய்ஸ் நோட் கொடுத்தா தான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எப்பயா ரொம்ப பெரிய டவுட்ஸ், நிறைய டவுட்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சண்டே ஒரு வீடியோவாகவே ஃபுல்லாகவே அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே பொதுவாக போட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ டவுட் கிளியரிங் செஷன் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த டவுட் கிளியரிங் வீடியோஸ் அப்படின்ற மாதிரி அந்த பிளேலிஸ்ட்டை கூட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் மந்த் எண்ட்ல நம்ம இந்த சேனலோடைய growth அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையுமே செக்லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் எத்தனை பேர் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, சொன்னதை கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பிகாஸ் இது எல்லாமே வந்து மேபி நான் ஒரு 30 to 40 மினிட்ஸ் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பாஸ்ட் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்த கண்டென்ட் இது. ஸோ இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ எல்லாருமே இந்த சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியில் நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க, எத்தனை பேர் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ தட் நம்மளோட ஜேர்னியில் எத்தனை பேர் இருக்கீங்கன்றது எனக்கு தெரிய வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணுறதுக்கும் எளிமையாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஸோ ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மேம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்ற டவுட் இருந்தாலும் ஒரு முறை, இது வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த கண்டென்ட்டுமே எளிமையாக கொடுத்ததே இல்லை, நேம்ஸே கொடுத்ததே இல்லை. எல்லாத்தையுமே நான் நிறைய ஸ்டடி பண்ணி நிறைய நோட்ஸ் எடுத்து தான் தெளிவாக தான் எனக்கு என் சைடில் இருந்து 100% நான் தெளிவாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த விஷயமே உங்களோட நன்மைகளுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு முறை 100% என்னை நம்பி இந்த ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். அண்ட் கண்டிப்பாக நம்மளுடைய ஜேர்னி நாளிலேருந்து ஆரம்பிக்கும்.
ஸோ நாளைக்கு நம்மளுடைய முதல் ஷார்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எஸ்சிஆர்டியோட கண்டென்ட் நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஃபார்ச்சுனேட் லேர்னிங்கோடைய லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கும் நம்ம டெய்லி 2 வீடியோஸ் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.